தமிழச்சி தங்கப்பாண்டியன் பேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க தங்கச்சி தான். தமிழச்சி தங்கப்பாண்டியன் உங்கள் எங்க தங்கச்சி தான். கண்மணி தெரியும், எடப்பாடி தெரியும், எம்எல்ஏ தெரியும் எனக்கு. எம்பி யாருன்னு தெரியாது. எம்பி யாருன்னு எனக்கு தெரியாது. நான் போன்ற வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். இதுலேருந்து பார்த்தது இல்லைங்களா? சத்தியமா தெரியாது ஐயா. சத்தியமா தெரியாது. எம்பி சத்தியமாக தெரியாதுப்பா. நம்ம தொகுதி எம்பி யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபைஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. இது என்ன செய்தார் எம்பி. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு தொகுதியாக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கை என்னவா இருந்தது, இதற்கு முன்பாக இருந்த எம்பி என்ன மாதிரியான மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, இதை பற்றின ஒரு முழுமையான விளக்கமாக தான் இந்த காணொலி இருக்க போகுது. என்ன செய்தார் எம்பி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல் கட்டமாக தேர்ந்தெடுத்த தொகுதி தென் சென்னை. இந்த தென் சென்னை தொகுதியோட தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்று பார்த்தால் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள். அவரை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறார்களா அப்படி என்று ஒவ்வொருவரிடம் போய் கேட்டோம். அவர்கள் சொல்கின்ற பதிலை நீங்களே பாருங்கள். உங்க தொகுதி எம்பி யாருன்னு உங்களுக்கு தெரியும்? நம்ம தொகுதி எம்பி யாருன்னு எனக்கு தெரியாது. தமிழிசை தங்கப்பாண்டியன். தமிழச்சி தங்கப்பாண்டியன். கண்மணி தெரியும், எடப்பாடி தெரியும், எம்எல்ஏ தெரியும் எனக்கு. எம்பி யாருன்னு தெரியாது. எம்பி யாருன்னு எனக்கு தெரியாது. கட்சியிலே சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றானுங்க. ஏன்னா தொகுதியில் இந்த மாதிரி பண்ணுறானுங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியன். எம்பி சத்தியமாக தெரியாதுப்பா. தெரியுமே, தமிழச்சி தங்கப்பாண்டியன். அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது, போஸ்டரில் பார்த்துருக்கீங்க. நான் போன்ற வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். இதுலேருந்து பார்த்தது இல்லைங்களா? சத்தியமா தெரியாது ஐயா. சத்தியமா தெரியாது. தமிழிசை தங்கப்பாண்டியன். இந்த தென் சென்னை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1957 இருந்து 2019 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் 5 முறையும், திமுக 8 முறையும், அதிமுக 3 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த தொகுதியில மிக பெரும் ஆளுமைகள் எல்லாம் குறிப்பா வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல நாம சொல்லணும்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள், முரசொலி மாறன் அவர்கள், வைஜெயந்தி மாலா அவர்கள், TR பாலு அவர்கள், இப்படி மிக பெரும் ஆளுமைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்த ஒரு இடமா இந்த தென் சென்னை தொகுதி இருந்திருக்குது. அந்த வகையில தான் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தேர்வாகி இருக்கிறாரு. இதுவரைக்கும் இந்த தொகுதியில என்ன செய்திருக்காரு அப்படின்னு அந்த மக்கள் கிட்ட போயிட்டு நாங்க கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் இதுதான், பாருங்க. ஆள் தெரியல. தமிழிசை குள்ளமாக இருப்பாங்க, பிஜேபி அவங்க தான். இல்ல அவங்க தமிழிசை. தமிழிசையா? எனக்கு தெரியாது. நான் போட்டோ காட்டுறேன், இவங்களான்னு மட்டும் பாருங்க. இவங்களை பார்த்துருக்கீங்களான்னு? ஓட்டு கேட்கும்போது வந்தாங்க அவங்க தானே. ஓட்டு கேட்கும்போது அதுக்கப்புறம் எதுக்குமே வரலையா? அதுக்கப்புறம் பார்த்ததே இல்லை. ஆனால் என்ன செய்தார் எம்பி அப்படின்னா இந்த தொகுதியை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த தொகுதியில் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க வெள்ளம் வரும்போது பார்த்தாங்க, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, பெட்ஷீட்டு, அது போல மாவட்ட செயலாளர் கூட சேர்ந்துன்னு எல்லாமே கொடுத்தாங்க. நாடு சுத்தம் இல்லை, உலகம் சுத்தம் இல்லை, எவனும் சுத்தம் இல்லை. எல்லாம் அரசியலுக்கு வர்றாங்க போகிறாங்க. என்ன நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அண்ணா செய்கிறேன், அண்டா செய்கிறேன், முண்டா செய்கிறேன், 1000 கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் இது வரைக்கும் எதுவும் செஞ்சது இல்லையே. ஆனால் ரோடு நல்லா செஞ்சாரு, எடப்பாடி நல்லா செஞ்சாரு. எடப்பாடி ரோடெல்லாம் நல்லா செஞ்சாரு. அதுதான் எம்பினா நாடாளுமன்ற உறுப்பினர். நாடாளுமன்ற விட்டுருங்க, அது அவன் தேவையில்ல நம்மளுக்கு. அது விஷயம் தேவையில்ல விஷயம். அது என்ன செய்தார் எம்பி அப்படின்னா எனக்கு தெரியல. என்ன செஞ்சுக்கிறாருன்னு தெரியல. என்ன செஞ்சாருன்னா சிரிக்கிறத பார்த்தா எம்பியே யாருன்னு தெரியல. அப்புறம் நான் என்ன செஞ்சாருன்னா நான் என்னத்த சொல்கிறது? செஞ்சால் தானே சொல்கிறதுக்கு. அவங்களே தெரியாது, போஸ்டரில் தான் பார்த்துருக்கீங்க, அதிலே தெரிஞ்சுங்களா அவங்க எதுவும் பண்ணலைன்னு அர்த்தம். அதுக்கு அப்படிதான். ஆமாம், அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். அவங்க எதுவும் பண்ணலை. அவங்க எம்பி ஆனாங்க, அதான் தெரியும் எனக்கு. வேற எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கல, எதுவுமே செய்யல. அப்புறம் செஞ்சால் தானே சொல்கிறதுக்கு. சிறப்பான சேவையாளர், சிறப்பான மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய நல்ல சிறப்பான சமூக சேவையாளர். தொகுதி மேம்பாட்டு நிதி உண்டனா பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க. அடிக்கடி தொகுதி மக்களையும் சந்திக்கிறாங்க, எல்லா கூட்டங்கள்லையும் பேசியிருக்காங்க. பாராளுமன்ற நடப்பு கூட்டத்தொடர்லையும் சிறப்பான பதிலுரை உரைச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. இந்த தென் சென்னை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை இங்க 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், இந்த மாதிரியான 6 சட்டமன்ற தொகுதிகளில் இங்க இருக்கக்கூடிய அதிகபட்ச மக்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அண்மையில் மிக்ஜாம் புயல் வந்தது. அந்த மிக்ஜாம் புயலால
சென்னையே பாதிக்கப்பட்டது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அது வந்து சதுப்பு நிலம் கொண்ட ஒரு இடம். அந்த சதுப்பு நிலம் இருக்கிற இடத்துல நீர்வீழ்ச்சி, அந்த நீரின் வந்துட்டு ஊற்று வந்து அதிகமாக வரும். அந்த இடங்கள்ல வந்து மனை போட்டு பட்டா கொடுக்க கூடாதுன்றது தான் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கும். அதை தொடர்ந்து பெருங்குடி குப்பை கிடங்கு, மலை போல இன்றும் பெரிய அளவுல அந்த இடத்துல வந்து குப்பை கூடிக்கிட்டே வருது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு வராங்க. அதை சுற்றியுள்ள மக்கள் வந்து பெரிய அளவுல சொல்லக்கூடிய விஷயமாகவும் இந்த பெருங்குடி குப்பை கிடங்காகவும் இருக்கு. அதனை ஒட்டி இந்த ECR அந்த சாலைகள்ல இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த IT கம்பெனிக்கு போறக்கூடியவர்கள்லாம் குறிப்பா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கே சுங்கச்சாவடியில சுங்கவரி கட்டிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்குது. சென்னைக்குள்ள வந்துட்டு அந்த மாநகராட்சிக்குள்ள அந்த சுங்கசாவடி இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வரதே நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வைக்கிறாங்க. இதை என்ன செய்தார் MP அப்படின்னு நாம பார்க்கும்போது, அந்த MP இதை செய்திருக்காரா அப்படின்றத நம்ம மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த MP வந்து அப்படியே காரில் வருவார் போவார். இது மாதிரி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களாம் யாரும் வந்து மீட் பண்ண மாட்டார். இவங்க வெள்ளத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து நிவாரண பொருள், இது உணவு எல்லாம் வழங்கலாம். நீங்க வந்து மழையில பாதிக்கப்பட்டீங்க, வெள்ளத்துல இருந்தீங்க, அந்த காலகட்டத்திலாம் வந்து உங்களை யாராவது அதுக்காரன் ஜோசாமி புள்ள வந்து இறந்துட்டாப்புல, புரியுதுங்களா? ஜோசாமி புள்ள இறந்துட்டா அவரே அவனுக்கு எனக்கு தேவை தான் எனக்கு, புரியுதுங்களா? மழையில் வந்து ஊன்ட்டாப்புல, புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்லிட்டேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. MP இது வரைக்கும் அவ்வளோவா பார்த்துல அதெல்லாம் பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணின்னு இருப்பாங்கல்ல, அது கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப நாளாச்சுப்பா. நம்ம வெள்ளம் வரும்போது கூட வரல, மாசம் தான் வந்தார். பாராளுமன்றத்தில் நல்லா பேசினாலும் பொதுமக்கள்கிட்ட வந்து சந்திக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு சிலர் குற்றம் சாட்டுறாங்க. அது உங்களுடைய பார்வை? அது எதிர்க்கட்சியினுடைய தவறான செயல். எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணல. வெள்ளத்துலலாம் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. இந்த ஊரே ரொம்பிச்சு. ஆமாம். அப்போ கூட அவங்க எதுவுமே பண்ணல. இதெல்லாம் இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்தது. யாரும் வந்து எதுவும் ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணவே இல்லையா? கேட்டால் தண்ணி வரையும் பார்த்துட்டு போனாங்க. நாங்கள் செத்துக்குங்க, பட்டினி பசி பஞ்ச பசனம், பத்தாத்துக்கு சரக்கு வேலை ஏற்றிட்டு அது ஒரு பஞ்சம். அதுதான் நாங்கள் பார்த்த பஞ்ச பாதம். அதுதான் சரக்கு வேலை ஏற்றுறது தான். ஆமாம், ஒன்று படுக்கணும், மழை வந்துடும், ஈரத்தை சேத்துல எப்படி படுக்க முடியும்? தண்ணி வச்சு படுத்துனா எங்கே வேணால் பார்த்துக்கலாம். அதால் பாப்பா அப்போ அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க? அவங்க ஏசியில் ஏசி காரில் ஏசியில் போயிருப்பாங்க. நாங்கள் தான் பார்த்தோம், அவங்க பார்க்கல. ஒரே அண்ணக்கா ஒயின் ஷாப்பை மூடுவாங்களா? படிப்படியாக ஒயின் ஷாப்பை குறைச்சிடன்னு சொன்னாங்க. படிப்படியாக ஒயின் ஷாப் வெளியே ஏற்றிட்டாங்க. அதனால் இப்போ நாங்கள் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறோம், நியாயமான பேட்டி. இது அப்படியே போடுவீங்களா? அப்படியே வரும். தென் சென்னை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை பல குற்றச்சாட்டுகள், பல விமர்சனங்கள், பலரும் பலவிதமான மக்கள் வந்து சொல்வதை நாம் கேட்டோம். ஆனால் இந்த தொகுதியில் மீண்டும் யார் வேட்பாளராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கும் போது அங்கு மக்கள் சொன்ன வார்த்தைகள் இதுதான். மீண்டும் இந்த தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கலாம் அப்படின்னா நீங்க யாரை பரிந்துரைப்பீங்க? மீண்டும் தங்கச்சி தமிழ் பண்ணினா அவங்களுக்கு தான் என் வாக்கு. பரிந்துரைக்கணும்னா இப்போ இருக்கிறவங்க நல்லா ஆட்சி நல்லா தான் பண்ணுறாங்க. DMK நல்லா தான் பண்ணிட்டு வருது. அதில் யார் நல்லா இருக்காங்களோ அவங்கள போட்டு விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் போட்டாக்கா நல்லா இருக்கும் எங்களுக்கு. உதயநிதி அவர் ஆமாம், MLA கேன்சல் பண்ணிவிட்டு MP நின்னாக்கா போய் பார்க்கலாம். சின்ன பையன்ல நல்லா வேலை செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். இவங்களே தான் திருப்பி பறந்துருக்கோம். சிறப்பான சமூக சேவையர். சிறப்பான சமூக சேவை. எனக்கு ஐடியாவே இல்லைங்க அது. ஆமாம், யாருன்னு நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் நான் சொல்கிறத தவிர எனக்கு உண்மையாலுமே ஐடியா இல்லை. எனக்கு யார் வந்தாலும் நம்ம ஒன்றும் முன்னேற போகிறது கிடையாது. நம்ம உழைச்சா தான் நம்ம முன்னேறணும். அவன் முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் பார்க்கலாம். அவர் நல்லவராக இவர் முதலமைச்சரே கூட வரட்டும், MP-யா சந்தோஷம் தான். நான் திமுக தான் சொல்லுவேன், நல்லதே செஞ்சாங்க. அதில் யாரை சொல்லுவீங்க குறிப்பா? நான் ஸ்டாலினை சொல்லுவேன். ஸ்டாலின் தான். நான் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க. இது அப்படியே போடணும். நிச்சயமா எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க. இந்த தொகுதியை நான் கிளியர் பண்ணி காட்டுறேன். அரை ஒரு போதும் டைமு. தென் சென்னை மக்களவை தொகுதியில் மக்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள், நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகள் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இதற்கு முன்பாக இந்த 2019 முதல் 2024 இந்த காலகட்டத்தில் இங்கு MP-யாக இருந்தவர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள். அவர் செய்த நல்ல நல்ல விஷயங்களையும் அவர் செய்யாத விஷயங்களையும் குறிப்பிட்டு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியவை 75% முதல் அவர் வந்து செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய அந்த தொகுதியோட கள நிலவரமா நாம பார்க்க முடியும். மீண்டும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து இந்த தொகுதியில நின்று வெற்றி பெறுவாரா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய தொகுதிகளோட உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. நன்றி.